ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஐ ஆட்டோமேஷன். இது எதுக்குன்னா, ஒரு N8N யூஸ் பண்ணி ஒரு ஏஐ மாடலை எல்எல்எம்ஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம லிங்க்டின் போஸ்ட்டை ஆட்டோமேட்டாக போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, டே பை டே வந்து லிங்க்டின் போஸ்ட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்ஜிபிட்டியில் போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா, லைக் நம்ம சாட்ஜிபிட்டியில் போய்ட்டு எனக்கு வந்து லிங்க்டின் போஸ்ட் ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால், கேன் யூ ப்ரிப்பேர் லிங்க்டின் போஸ்ட் ஃபார் டெவ்ஆப்ஸ் அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னா டெவ்ஆப்ஸ் ரிலேட்டடில் எனக்கு வந்து லிங்க்டின் போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி தரும். அப்புறம் என்ன, ஓகே, இப்போ வந்து என்னென்னா, எனக்கு இப்படி வேண்டாம். லைக் எனக்கு வந்து கேன் யூ below topic இதுவே டாபிக்ஸே சொல்லிவிட்டு, ஓகே ஃபைன், சரி, எனக்கு இந்த டாபிக்ஸுக்கு லிங்க்டின் போஸ்ட் போடு அப்படின்னா, இது வந்து பேசிக் லினக்ஸ்னால் என்ன, வாய் பேசிக் லினக்ஸ் மஸ்ட்டு யூஸ், ஓகே, ஏடபிள்யூஎஸ் ஃபண்டமெண்டல், ஐஏஎம், ஆர்டிஎஸ், ஓகே, ஏசிஐசிடி பற்றி இதை பற்றி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஆஸ்ட்ராக்கோட காப்பி பண்ணிவிட்டு லிங்க்டினில் போய் லிங்க்டினில் போய் நம்ம போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி போடுவோம். அப்படி தான் யூஷுவல் நம்ம ஒர்க் பண்ணுவோம். லைக் க்ரியேட் போஸ்ட் கொடுத்துட்டு இந்த போட்டுருக்காங்க பாருங்கள், இம்பார்ட்டண்ட் டெவ்ஆப்ஸ் நோட்ஸ்ன்ற மாதிரி, அது மாதிரி க்ரியேட் போஸ்ட் கொடுத்துட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி போஸ்ட் போடுவோம், போஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க். லைக் இதை நான் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். எப்படி ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். லைக் என்னோடய இதில் வந்து அது போஸ்ட் போட்டுட்ருக்கு. எப்படி போட்டுட்ருக்கோன்னா, எவ்ரிடே இப்போ 33 நாளுக்கு இது போஸ்ட் போட்டிருக்கு, ஓகேவா, 33 டேஸ்க்கு அது போஸ்ட் போட்டிருக்கு. ஸோ எவ்ரிடே இது வந்து எப்படி போஸ்ட் போடுது அப்படிங்கிறத நான் இதில் காட்டுறேன். ஸோ இதுதான், இது ரிலேட்டட் தான் இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நான் அதை போஸ்ட் போடுறேன் அப்படிங்கிறது. ஸோ ஈச் டாபிக், அதாவது எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணோம். நம்ம என்ன டாபிக் வேணாலும் கொடுக்கலாம். நான் ஒரு சாம்பிளாக ஒரு இது ஒன்று எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து இன்றைக்கி டே 1 5 நாளைக்கு போடுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் டே போஸ்ட்டோட லிஸ்ட்னால் இந்த டே போஸ்ட் ஒன்று வந்து இங்கே வச்சுருக்கேன். எண்ட் ஆஃப் அது அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறது வந்து 2வது நாள் அப்படிங்கிறத டீட்டெயில். ஸோ இப்படி தான் நான் போஸ்ட் வந்து போட சொல்லி இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஆட்டோமேஷனுக்கு பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, N8Nல் போய்ட்டு ஸ்கெடியூல் ட்ரிகர் போட்டுட்டு நான் க்ரான் ஜாப் எடுத்துக்கிறேன். க்ரானில் 0-18னா 6 ஸ்டார். ஓகே, இதுதான் க்ரான் ஜாப். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இது என்ன அப்படின்னு சாட்ஜிபிட்டியில் கேட்டுங்க பாருங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ரான் எக்ஸ்ப்ரெஷன் 6 PM எவ்ரிடே, ஓகேவா. ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். இங்கே இருக்கிறது வந்து க்ரான் எக்ஸ்ப்ரெஷன் 6 PM எவ்ரிடே. ஸோ இது வந்து க்ரான் ஜாப். ஸோ க்ரான் ஜாப்பும் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது எப்படி சொல்கிறது, போஸ்ட் அட் 6 PM. ஓகே, அடுத்து கூகுள் ஷீட்டு.
கூகுள் ஷீட்டில் நமக்கு என்னென்னா ரோவை எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் ரோ இன் ஷீட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா டைட்டில் கொடுக்கணும், யூடியூப் டெஸ்ட்டு. ஸோ இதுதான் அந்த யூடியூப் டெஸ்ட் டைட்டில். ஸோ இதை இங்கே கொடுங்க யூடியூப் டெஸ்ட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் ரோவில் வந்து ஷீட் 1. ஸோ அதே தான் நீங்கள் ஷீட் 1ன்னு தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஷீட் 1 கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துடும். 1 2 3 பெண்டிங் நெக்ஸ்ட் டே போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அடுத்து என்ன பண்ணணுன்னா, ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இதில் எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. இப்போ வேல்யூ ஸ்டேட்டஸ் வந்து ஈக்குவல் டு பெண்டிங். இப்போ இது பண்ணால் எல்லா போஸ்ட்டும் வரும், 5 ஐட்டம்ஸும். ஏன்னா 5 ஐட்டம்ஸும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பண்ணோம்னா 5 ஐட்டம் வந்துருக்கு. ஸோ 5 ஐட்டமில் இப்போ என்ன பண்ணோம், லிஸ்ட்டு சரி லிமிட்டு தப்பாக சொல்லிட்டேன். லிமிட்டில் 1 ஃபஸ்ட்டு வர்றது, இது மேக்ஸிமம் 1 ஃபஸ்ட்டு ஐட்டம்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணுறோம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் மொதல் ஐட்டத்தை மட்டும் அதை எடுக்கும், அதாவது இந்த மொதல் போஸ்ட்டை மட்டும் அதை எடுக்கும். ஓகேவா? இப்போ என்னென்னா இதுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு ஏஜென்ட் வைக்கிறேன். ஏஜென்ட் வந்து நான் என்னென்னா டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ப்ரோம்ப்ட் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதான் ப்ரோம்ப்ட் ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரோம்ப்ட்டை நான் அப்படியே கண்ட்ரோல் காப்பி கொடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டே. ஸோ வந்து எந்த டேனா இந்த டே எடுத்து இங்கே கொண்டு வந்து இங்கே போடணும். ஓகே, இதை நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் பழைய போஸ்ட்டில் வேறு மாதிரி கொடுத்துருப்பேன், இதில் வேறு மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து லிங்க்டின் போஸ்ட் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே போஸ்ட்டுக்கு வந்து சரி ஸ்டார்ட் வித் இதுதான், இதே தான் போஸ்ட்டு. இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ராக் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஒன்றும் என்ஐட்டன் ஏன் ரொம்ப சிம்பிள்னால் இது வந்து ட்ராக் ட்ராப் பண்ணுறது தான் அதில் மேட்ரு. கரெக்டாக ப்ராப்பராக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே போஸ்ட்டை வந்து இந்த இருக்கு பாருங்க, நெக்ஸ்ட் டே போஸ்ட்டு பண்ணிவிட்டு இதையும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டே டைட்டில், நெக்ஸ்ட் டே போஸ்ட்டு, நெக்ஸ்ட் டே என்ன டே இங்கே வரும், டே 2 போஸ்ட்டு, டே 2 போஸ்ட் என்னென்னா இது. இப்போ கடைசியாக இருக்கிறது வந்து லிங்க்டின் போஸ்ட்டு. இதை எடுத்துகிட்டு லிங்க்டின் டிஸ்கிரிப்ஷன் தூக்கி இங்கே போட்டுருங்க, ஸ்டார்ட் இது அப்படின்ட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ப்ராம்ப்ட்டு. இதுக்கப்புறம் என்ன வேணும்னா எனக்கு ஃபால் பேக் மாடல் ஒன்று வேணும். ஸோ நான் என்ன மாடல் வைக்கிறேன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜெமினி. யூஷுவல் ஜெமினி வந்து ஃப்ரீ. உங்களுக்கு நீங்கள் எது பண்ணிங்க அப்படின்னா ஜெமினி ஃப்ரீயாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிங்க. 2.5 வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் இந்த யூஸுக்கு நான் 2.5 வைக்கலை. இதுக்கு நான் வந்து ஃபால் பேக் மாடலும் வைக்கல, ஏன்னா டெஸ்டிங் பர்பஸுங்கிறதுனால ஃபால் பேக் மாடல் வைக்கல. ஆனால் நீங்கள் ஃபால் பேக் மாடல் வைங்க, ஏன்னா இந்த மாடல் ஃபெயில் ஆகிடுனா இந்த மாடலில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 மாடல் வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்க போகிறது ஒலாமா தான் வைக்க போகிறேன். ஒலாமாவில் ஆல்ரெடி என்கிட்ட வந்து குவின் 2.5 இருக்குது. ஸோ அது போதும் எனக்கு கரெக்டாக இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் பண்ணி கொண்டு வந்து தரும். வேறு எதுவும் தேவையில்லை, மெமரியெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் ஆட் பண்ணுறதுனா அதெல்லாம் இதுக்கு தேவைப்படாது. லைக் அடுத்து பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இன்கேஸ் இப்போ இந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து
இஃப் இட்ஸ் நாட் எம்டி. இப்போ இது எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ. எம்டியாக இல்லை அப்படின்னா எம்டியாக இல்லைன்னா அது போஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கோட் நோடு ஒன்று எழுதணும். கோட் நோடு இதுக்கு எழுதுறேன்னு சொல்கிறேன். கோட் நோடு ஜாவாஸ்கிரிப்டில் எழுதி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதை நான் எழுதி வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். லைக் ஓகேவா. இப்போது இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் இங்கே ஃபால் பேக் பண்ண தேவையில்லை. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா போஸ்ட் ஜென்ரேட் ஆகுதான் பார்ப்போம். ஓகே, Day 1 DevOps சிம்பிளிஃபைட் தான் இது. ஓகே, டே போஸ்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ போஸ்ட் ஜென்ரேட் ஆன போஸ்ட் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணால் இது வந்து எம்டியாக இல்லை. ரைட், இது ட்ரூவாக வந்துடுச்சு. ஸோ ட்ரூவாக வந்தோன்னா கோட் நோடு என்ன பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் ஜென்ரேட் பண்ணோம். அப்புறம் லிங்க்டின் போஸ்ட் கிரியேட் போஸ்ட். ஸோ லிங்க்டினில் கிரியேட் போஸ்ட் கொடுத்துட்டு விக்னேஷ் என்னோடய பேர். இதை எக்ஸிக்யூட் பண்ணால் இதை கொண்டு வந்துட்டு லைக் போஸ்ட்டில் இது என்ன பண்ணுன்னா இந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் அந்த நியூ லைன் வந்து ஆட் பண்ணுறதுக்காகவும் வச்சுருப்பேன். பட் ஆனால் இந்த ஹேஷ்டேக்கை ரிமூவ் பண்ணலை. இது ஹேஷ்டேக் ரிமூவ் பண்ணல. லெட் மீ செக் என்னன்னு பார்க்குறேன். ஓகே, இது வந்து ஓகே இது தப்பான கோடு. ஒரு நிமிஷம், லெட் மீ செக். ஓகே, இது தப்பான கோடு. இது நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது ஒன்றும் இல்லை, லைக் இந்த இடத்துல டாட் போஸ்ட்னு போட்டேன். டாட் போஸ்ட்னு போட்டதுனால என்னென்னா லைக் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக டூல்லையே, அதாவது மாடல்லையே நான் ஒரு இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக ஸ்ட்ரக்சர் பண்ணேன். அது என்ன பிரச்சனைனா அது நார்மல் இந்த மாதிரி லோக்கல் மாடல் கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது சில சமயம் எக்ஸிட் ஆகிட்டு இருந்துச்சு, எரர் த்ரோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக கோடுக்கு மாற்றிட்டேன். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இதில் இந்த ஹேஷ்டேக்லாம் ரிமூவ் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி ஹேஷ்டேக்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேஷ்டேக்குங்கிறது இதெல்லாம் அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இது எதுக்குன்னா இது வந்து நம்ம ஏஐ ஏஜென்ட்லேயே பண்ணலாம். ஏஐ ஏஜென்ட்டில் இந்த மாதிரி ஹேஷ்டேக் கொடுக்காத அப்படின்னு சொன்னாலே அது கொடுக்காது. சம்டைம்ஸ் ஹேஷ்டேக்கோடு சேர்த்து தேவையில்லாத ஹேஷ்டேக்ஸை கொடுத்தோம், ரிலவெண்ட் இதை கொடுக்காம தேவையில்லாத கொடுக்கும். இல்லைனா இந்த ஹேஷ்டேக் அப்படியே வச்சிடும், இல்லைனா இது மாதிரி ஹேஷ்டேக் எழுதிடும். ஸோ அதனால் நான் ஃபில் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரிங்கில் இந்த ஒரு சில இன்ஃபர்மேஷனை ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னு மட்டும் இந்த கோட் நோட்டில் சொல்கிறோம். இது வந்து ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சர் த போஸ்ட்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இது போஸ்ட் பண்ணுறது தான். இப்போ போஸ்ட்டில் வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை கொண்டாந்து இங்கே இது பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆகிடும். இதுக்கு நான் போஸ்ட் பண்ணலை, லைக் நான் காட்டுறேன். இதுதான் அதோட போஸ்ட். Day 1ன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபைட் கோடு ஃபார் க்ளவுட் சிம்பிள்னு சொல்லிட்டு இது வந்து அதுக்கான ரெலவெண்ட் எமோஜிஸ் இன்ஃபர்மேஷனை போட்டு இன்றைக்கி போஸ்ட்டு நெக்ஸ்ட் டே போஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான ரெலவெண்ட், அதாவது டெவாப்ஸ், கிட், ஜென்கின்ஸ் இது ரிலவெண்ட்டாக இருக்கிற அந்த ஹேஷ்டேக்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இது ஸ்ட்ரக்சராக லைன் பை லைனாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் எக்ஸாக்டாக போஸ்ட் இருக்கும். இதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு நோடு ஆட் பண்ணணும். அதுவும் ஜி ஷீட் தான். கூகுள் ஷீட்டில் அப்டேட் ரோன்ற ஒரு நோடு ஆட் பண்ணணும். இங்கே அப்டேட் ரோ வரும்போது என்னென்னா, சார் நான் சொல்கிறேன், இது எனக்கு போஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் இந்த இடத்துல நான் டாட் போஸ்ட்னு வச்சுக்கிறேன். இது அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு எரர் அடிக்கும்.
எரர் அடிக்குதா? ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ரோவில் ஃபஸ்ட்டு எதுக்குன்னா யூடியூப் டெஸ்ட்டு, அதில் ஷீட் 1 ஆமாம் இதான் ஷீட் 1. இதை வந்து மேனுவலாக அப்டேட் பண்ணணும். என்ன காலம் நீ எடுக்கிற அப்படின்னா என்ன டேஸ் அப்படிங்கிற காலத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த டேஸுக்கு நேராக பெண்டிங் அப்படிங்கிறத தான் நம்ம போஸ்ட்டுன்னு மாற்றணும். கரெக்டாக? ஸோ டேஸுங்கிறத எடுத்துக்கிறேன். ஏன் டிஸ்கிரிப்ஷன் வைக்கக்கூடாதுன்னா, டிஸ்கிரிப்ஷனை வச்சு பார்த்தா சம்டைம்ஸ் வந்து மிஸ்மேட்சாக வேறு எது நேரம் போய் அடிச்சு விட்ரும். அதனால் டேஸை மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஓகே, இங்கே வந்து வேறு வராது. ஓகே ஃபைன். நமக்கு டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, ஸ்டேட்டஸ் தான் மாற்றணும், நெக்ஸ்ட் டே போஸ்ட் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து போஸ்டட் அப்படின்னு மாற்றணும். லைக் இதை நான் வந்து மாற்றினேன் அப்படின்னா எனக்கு இங்கே போஸ்ட்டு போயிடும். பரவாயில்ல, நான் காட்டுறேன். இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா போஸ்ட் அப்டேட் ஆகிட்டு. ஸோ நான் இதை போய்ட்டு நான் டிலீட் பண்ணிடுறேன் உடனே. பார்த்தீங்களா எப்படி போஸ்ட் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு தெரியுதா? ஸோ இதை நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன். Day 1 டிலீட் பண்ணிட்டேன். இப்போ டிலீட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து நெக்ஸ்ட் நோடு, இந்த ஷீட் நோடுக்கு வந்துடுறேன். ஷீட் நோடில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆக்சுவலாக அது போஸ்ட் ஆகிட்டு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துட்டு, ஸோ இப்போ கொண்டு வந்தது பிறகு இங்கே என்னென்னா எனக்கு இந்த டேவோட இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும். இங்கே ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்துருக்கு பாருங்கள், அந்த டே, இந்த டேவோட இதை தூக்கி இங்கே போட்டுட்டு இதுக்கு வந்து என்னன்னா போஸ்ட்டுன்னு போட்டு அங்கே என்ன போட்டிருக்கோ அதை எக்ஸாக்டாக போடணும். அப்போ தான் அது போஸ்ட்டுன்னு போடும். எண்டிங்கில் வச்சுட்டு இதை இந்த லெட்டரை அப்டேட் பண்ணிவிடு அப்படின்னு எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னா என்னாச்சு? ஓகே, இப்போ தான் போஸ்ட் போட்டுருக்கிறதுனால இது வராது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ போய் பாருங்கள், இது போஸ்ட் இன்னும் மாறிட்டா. அதேமாதிரி இங்கே ஒரு போஸ்ட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். இது வந்து எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கும், லைக் இது வந்து கம்ப்ளீட்டாக லோக்கல் மாடலில் போஸ்ட்டு க்ரியேட் பண்ணி போஸ்ட்டு போடுது. இது எந்த விதத்துலேயும் வந்து நான் வந்து இந்த மாடல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. பெய்ட் மாடல், ஏபிஐ எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. இது ஒரு லோக்கல் மாடல்லேருந்து இது வந்து எடுத்து யூஸ் பண்ணி இது கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டான இதெல்லாம் எமோஜிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இதை போஸ்ட் போடுது. ஸோ இதை வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ Day 1 இதை டிலீட் பண்ணிட்டேன். லைக் இப்போ பாருங்கள், இங்கே அப்டேட் ஆகிட்டு. ஸோ அடுத்து என்னென்னா இங்கே லூப் எதுக்கு லூப்புன்னா எனக்கு வந்து ரெண்டு தடவை லூப் அடி. இது டன் ஆகிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ஃபால்ஸாக வந்தது, அதாவது இந்த ஜென்ரேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து எம்டியாக இருந்துச்சு, அதாவது கண்டென்ட் இருந்ததுன்னா போஸ்ட் போகும், கண்டென்ட் இல்லை அப்படின்னா இதை டிலீட் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டை கொண்டாந்து இங்கே என்னன்னா இது கண்டென்ட் வந்து கொடுக்கல, எம்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ரிட்டன் அடிக்கும், மறுபடியும் ஜென்ரேட் பண்ண சொல்லும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல நான் வந்து அதே மாதிரி டாட் போஸ்ட்டுன்னு போடுறேன். போட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா கண்டென்ட் இருந்தாலும் ஃபால்ஸில் வந்துச்சு. கரெக்டாக இங்கே ஃபால்ஸில் வந்துச்சு இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபால்ஸில் வந்ததுனால இதை எக்ஸிக்யூட் பண்ணால் லூப். இப்போ
இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணாலும் போயிட்டு 1 2வது அவ்வளோதான். ஏன்னா ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட் ஆகிட்டு 2 தடவை லூப் அடிச்சிச்சு, 2 தடவையும் ஃபால்ஸாக வந்ததுனால இது ஸ்டாப் ஆகிட்டு. இவ்வளோ தான் இந்த ஒர்க் ஃப்ளோ. இதில் வந்து எரர் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 தடவை ஃபால் ஆகிட்டு இதில் வந்து ஒரு டெலகிராம்லேயோ இல்லை எதுனா இமெயில்லையோ உங்களுக்கு எரர் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து இதாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எரர் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஆட்டோமேஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் கம்ப்ளீட் என்டையர் ஆட்டோமேஷன். லைக் இப்போ N8N யூஸ் பண்ணி போஸ்ட் போடுறது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது நான் வந்து 7 பில்லியன் பேராமீட்டர் Gwin 2.5 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லெஸ் டோக்கனில் கொஞ்சம் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக மிஸ்ட்ரல் இந்த மாதிரி மாடல் யூஸ் பண்ணும்போது அதாவது அந்த ப்ரோம்ப்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ChatGPT 5ல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல செமையான போஸ்ட் பெய்ட் பண்ணி வாங்குறதுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.